Hi viewers, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் ரூட் லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபோர்த் ப்ராப்ளம் 17,956. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் பிளேஸில் இருந்து இந்த நம்பரை பேராக பிரிக்கணும். ஸோ 56 ஒரு பேர், 79 ஒரு பேர், 1 வந்து சிங்கிள் நம்பர். ஸோ ஒன் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு என்னது 1. ஸோ 1 into 1 1. ஸோ 1லேருந்து 1 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஓகேயா. ஸோ அடுத்தது இந்த பேரை நம்ம அப்படியே கீழே இறக்கலாம், 79. ஸோ இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேலே உள்ள வேல்யூவை நம்ம அப்படியே என்ன பண்ணிடணும், டபுள் ஆக்கி போட்டுறணும். அதாவது மல்டிப்ளை 2. 1 into 2 2. ஓகேயா. இப்போது கண்டுபிடிங்க. இப்போ இந்த 2வை எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் கவனிக்க வேண்டியது லாஸ்ட் நம்பர், தட் இஸ் ஒன்ஸ் பிளேஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. அப்போது இந்த ஸ்கொயரில் எது 9ல் முடியுது அப்படின்னு பாருங்கள். எப்போவுமே நீங்கள் ப்ராப்ளம் செய்யும்போது இதை எழுதி வச்சுக்கோங்க, அப்போ உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்போ இதில் பாருங்கள் 9 வச்சு முடிகிறதுல 2 நம்பர் இருக்குது. ஒன்று வந்து 3 ஸ்கொயர், அடுத்தது வந்து 7 ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், 3யை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ 2 பக்கத்தில் 3, அடுத்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9, 2 3s are 6, 69. இப்போ நமக்கு கிடச்சிருக்குது என்ன வேல்யூ தான் கிடச்சிருக்கு, 69. ஆனால் இங்கே இருக்குது என்ன, 79. ஸோ இது தப்பாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கண்டா. இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்து அப்படின்னா அடுத்த நம்பரை போட்டு பாருங்கள். 4 ஸ்கொயர், 2க்கு பக்கத்தில் 4 போட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 4s are 16, remaining 1. 2 4s are 8. 8 plus 1 9, 96. அப்போ பாருங்கள், 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 96 வந்துடுது. ஆனால் மேலேயும் கீழேயும் 3 போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 69. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த 3ஐயே எடுத்துக்கலாம். 3 மேலேயும் 3. எப்போவுமே மறக்காதுங்க, 3 வந்து இங்கேயும் போடணும், மேலேயும் போடணும். கோஷியன்ட்லேயும் வரணும், இந்த சைட்லேயும் வரணும். சரியா. இப்போ பாருங்கள், நமக்கு கிடச்சிருக்குது 23. அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடச்சி, 69. 79லேருந்து 69 மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன கிடைக்கும், 9ல் 9 போனால் 0, 7ல் 6 போனால் 1. இனி அடுத்த பேரை டைரெக்டாக கீழே இருக்குங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 1056. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், இந்த 13 அப்படியே டபுள் ஆக்கி இங்கே போட போகிறீங்க. 13 2ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 26. ஓகேயா. இப்போது மறுபடியும் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது, 6. அப்போ கண்டிப்பாக ஸ்கொயரில் எது 6ஆல் முடியுதோ அந்த நம்பரை தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகேயா. ஸோ 4 ஸ்கொயரில் 16 வருது, 6ஆல் முடியுது. 6 ஸ்கொயரில் 36 வருது, அதுவும் 6ஆல் முடியுது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே 4 சின்னதுலேருந்தே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 4ஐ ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே என்ன நம்பர் இருக்குது, 26. 26 into 4, அது பக்கத்தில் 4 போட்டுட்டு 4 எந்த நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும். ஸோ 4 4s are 16, remaining 1. 6 4s are 24, 24 plus 1 25, remaining 2. 3 4 2s are 8, 8 plus 2 10, 1056. அப்போ என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 4ஆல். அந்த 4ஐ இங்கேயும் போடணும், இங்கேயும் போட்டுறணும். போடுற ஆன்சர் என்ன வந்து 1056. இப்போ 1056லேருந்து 1056 மைனஸ் பண்ணால் 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது, இந்த 134ங்கிறது தான் ஆன்சர். ஸோ நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களோட ஆன்சரில் வந்து உங்களுக்கு டவுட், இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருந்து அப்படின்னா பயரண்டா உடனே நீங்கள் என்ன பண்ணால் போதும், கிடச்சிருக்க ஆன்சர் நம்ம ஸ்கொயர் ரூட்டு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 134 கிடச்சிருக்கு. அந்த 134ஐ நீங்கள் என்ன பண்ணி பார்த்துக்கலாம், மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி. அதாவது அதுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். 134 ஸ்கொயரை தான் நான் எப்படி எழுதியிருக்கேன்னா 134 into 134 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 4s are 16, remaining 1. 4 3s are 12, 12 plus 1 13, remaining 1. 1 4 is 4, 4 plus 1 5. 3 4s are 12, remaining 1. 3 3s are 9, 9 plus 1 10, 0, remaining 1. 1 3 is 3, 3 plus 1 4. 1 4 is 4, 1 3 is 3, 1 1 is 1. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 6 5
971. ஆன்சர் கிடச்சிட்டா 17,956. அதுதான் என்னது நம்மளோட ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் என்னது கரெக்ட். தேங்க்யூ.